கல்வித்துறையில் 9 இணை இயக்குநர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமர குருபரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஜூலை 1ஆம் தேதி இயக்குநர்கள் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். குறிப்பாக தொடக்க கல்வித்துறையில் இருந்த கண்ணப்பன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டார். அதே போன்று தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா தொடக்க கல்வி இயக்குநராக பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். இப்படிப்பட்ட சூழலில் இணை இயக்குநர்கள் பணியிட மாறுதல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று ஒரு தினங்களாகவே எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி இணை இயக்குநர்களை ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்து கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமர குருபரன் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக முக்கியமான பணியாக பார்க்கப்படக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் மேல்நிலை கல்வி இணை இயக்குநராக பணியாற்றிய கோபிதாஸ் அங்கிருந்து தொடக்க கல்வித்துறை பணியாளர் தொகுதி இணை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறையில் மேல்நிலை கல்வி இணை இயக்குநராக ஞான கௌரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடக்க கல்வித்துறையில் இருந்த சுகன்யா மாநில பள்ளிக்கல்வி மற்றும் பயிற்சி இயக்குநராக அந்த துறையில் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியாக 9 இணை இயக்குநர்கள் பல்வேறு பள்ளித்துறையில் இருக்கக்கூடிய பல துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இப்படி சூழலில் மீண்டும் 2வது முறையாக இயக்குநர்கள் அளவிலான பணியிட மாறுதல் குறித்த அரசாணை ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்க்கப்படுகிறது. எனவே அது குறித்த தகவல்களும் தற்போது பள்ளிக்கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.